உங்களுக்கு வணக்கம். நடிகர் விஜயை எதிர்த்து சங்கீதா போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜயை எதிர்த்து சங்கீதா தேர்தலில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் மிகப்பெரிய ஒரு கனவோடு தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்தார். கனவு நனவாக வேண்டும் என அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பொது வாழ்வுக்கு வந்தவர் பனையூரிலே முடங்கி கிடந்தார். அடுத்ததாக கரூர் சம்பவம் அவருடைய கேரியரை பின்னுக்கு தள்ளியது. மேலும் அடுத்தடுத்து வழக்குகளில் சிக்கி தவித்தார். தற்பொழுது அவருடைய விவாகரத்து பிரச்சனை ஒரு விஸ்வரூபமாக எடுத்துள்ளது. விவாகரத்து இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் அதற்குள் நடிகை திரிஷாவோடு இவர் பொதுவெளியில் சுற்ற ஆரம்பித்தார். இது சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. இந்த சூழ்நிலையில் விஜய் திரிஷா பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. நடிகர் விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. ஒன்று பெரம்பூர், மற்றொன்று திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதிகளில் நடிகர் விஜயை எதிர்த்து அவருடைய மனைவி சங்கீதாவை தேர்தலில் நிறுத்த திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக இதற்கான முயற்சியை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயை எதிர்த்து அவருடைய மனைவி சங்கீதா திமுக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜய் அவர் மீது கோபத்துடன் சங்கீதா இருந்தார். ஆனால் விஜய் தைரியமாக திரிஷாவை தன்னுடைய காரில் அழைத்து வந்து ஜோடியாக திருமணத்தில் கலந்து கொண்டது சங்கீதாவுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை கிளப்பியுள்ளது. இதை பயன்படுத்த திமுக நினைக்கிறது. திமுக சங்கீதாவுடன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயை எதிர்த்து சங்கீதா களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.